ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் நான் சொன்ன மாதிரி இந்தியா வந்து இண்டிபெண்ட் ஆகும்போது மோர் தென் 50% ஆஃப் த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவரில் தான் வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 2025 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 45 கிகாவாட் ஆஃப் பவர் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இது வந்து மற்ற விண்டு சோலாரை விட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்வாட் மோர் ரிலையபிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சோலார் பவரோட பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா எப்போல்லாம் சன்லைட் இருக்கோ அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் நம்ம சொல்ல முடியாது. 12 ஹவர்ஸ் சன்லைட் இருக்கலாம், ஆனால் 8 ஹவர்ஸ் தான் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சோலார் செல்ஸோட எஃபிஷியன்சி வந்து ஒரு 20% தான் இருக்கும். விண்டு எனர்ஜியும் வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் விண்டு இருக்கோ அப்போ தான் ஜென்ரேட் பண்ண முடியும். பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஆல்ரவுண்ட் த இயர் நமக்கு வாட்டர் சப்ளை இருக்கும். ஓகேங்களா, அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஹைட்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ மைக்ரோ மினி ஸ்மால் மெகா அப்படிங்கிற மாதிரி கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ மைக்ரோ அப்படிங்கிறது எங்கெல்லாமே லெஸ் தென் 100 கிலோவாட் ஜென்ரேஷன் இருக்குது, அது மைக்ரோன்னு சொல்லுவோம். 100 கிலோவாட் டு 2 மெகாவாட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து மினி அப்படின்னு சொல்லுவோம். 2 மெகாவாட்லேருந்து 25 மெகாவாட் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால். 25 மெகாவாட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம மெகா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த ஹைட்ரோ பவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ நமக்கு வந்து வாட்டர் ஆவியாகும், அதுக்கப்புறம் மேலே க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகும், எங்கேயாவது ரெயின்ஃபால் வரும். ஸோ ரெயின்ஃபால் சேர்ற இடம் ரிவர் வரும். ஓகேங்களா, அந்த ரிவர் வந்து மவுண்டன்ஸுக்கு நடுவில் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகேங்களா ஏதாவது 2 சைடு நமக்கு மவுண்டன்ஸ் இருக்குன்னா அதை பிளாக் பண்ணி ஈஸியாக டேம் கட்டிடலாம். ஃப்ளாட்டில் வந்து டேம் கட்ட முடியாது. தஞ்சாவூரில் டேம் கட்ட முடியுமா அப்படின்னா செக் டேம் மாதிரி தான் கட்ட முடியும், வாட்டர் டைவர்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா, ஸோ அதோட பெருசாக கட்டணும் அப்படின்னா சுற்றி இருக்கிற இடம்லாம் நமக்கு தண்ணிக்குள்ளே போயிடும். ஸோ அப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்குன்னா ஸோ 2 பக்கம் மவுண்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வழியாக ரிவர் ஃப்ளோ ஆகுதுன்னா இந்த மவுண்டன்ஸை பிளாக் பண்ணி டேம் கட்டுறது ஈஸி. ஸோ அப்போ தான் வந்து பின்னால் வந்து அந்த ரிசர்வாயர் வந்து சஃபிஷியண்ட்டான அளவு இருக்கும். ஓகேங்களா, ஸோ டேம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஸோ பின்னால் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வாயர். இந்த ரிசர்வாயரில் தண்ணி தேக்கி வச்சுருப்பாங்க. இந்த டேமோட கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த பவர் ஜென்ரேஷனுக்கான அந்த ஃபேக்ட்ரி இருக்கும். ஸோ பேசிக்காக இதிலேருந்து தண்ணியை ட்ரா டவுன் பண்ணி அங்கே கீழே டர்பைனை சுற்ற வச்சு உங்களுக்கு பவரை ஜென்ரேட் பண்ணுவாங்க. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான இந்த மேட்டூர் டேமு, ஆலியார் டேம் அதெல்லாமே இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா.